ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி சால்வ் சேனல். இப்போ வாட்ஸ்அப்பில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்குது வாட்ஸ்அப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதை அவங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களோட மைண்டில் என்ன வந்திருக்கும்? சாம்பார் ஆப் எனக்கு இதுதான் வந்திருக்கும்ல. இப்போ வாட்ஸ்அப்பில் அவங்க எடுக்கிறேன்னு சொன்ன முதல் விஷயம் மெசேஜ் டேட்டா தான். அவங்க மெசேஜ் டேட்டாவை எடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஃபோனோட மெசேஜ் டேட்டாவை எடுத்து அதை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அவங்க யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங்காக. இப்போ மார்க்கெட்டிங்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது முக்கியமான மெசேஜஸோ இல்லை ஒரு ஃபோனை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு அடுத்த தடவை ஏதாவது ஃபோன் எடுக்கும்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அது ஃபஸ்ட்டு அவங்களோட சர்வரில் சேவ் ஆகும். அதுக்கப்புறமா தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜாக அது சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது முற்றிலுமாக சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவதாக நீங்கள் அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுறது உங்களோட பேட்ரி லெவலு, மொபைல் ஐபி அட்ரஸு இதெல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, நீங்கள் என்ன ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுலேருந்து உங்களோட ஃபோன் ஐபி அட்ரஸு, லொக்கேஷன் எல்லாத்தையும் எடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் யூஸராக இருந்தால் மட்டும் இதை செய்வோம். இன்னொன்று, உங்களோட ஃபோன் டீட்டெயில்ஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம், அதாவது ஃபோனோட ஸ்டோரேஜில் இருக்குது அது மாதிரி டீட்டெயில்ஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க மூணாவதாக எடுக்கிறது ட்ரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் எதுக்கடா எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வேளை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க போன அப்டேட்டில் வாட்ஸ்அப்பில் புதுசாக நீங்கள் காசு பண பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு வேளை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கான இது மட்டும்தான் இது, அவங்களுக்கான டீட்டெயில்ஸை அவங்க எடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதை மட்டும் தயவு செஞ்சிடாதீங்க. ஒருவேளை செஞ்சுட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்களேன், இந்த இதை நீங்கள் ப்ரைவசியாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்போ இது மாதிரி பணப்பரிவர்த்தனை ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒருவேளை செஞ்சிட்டிங்கன்னா ஒருவேளை பின்னாடி உங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜஸ் அனுப்புனீங்கன்னா ஒருவேளை எல்லாத்துக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிடுமோ, ரொம்ப இதாகிடுமே அப்படின்னு நீங்கள் நினச்சி பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது முற்றிலுமாக சேஃப்டியாக இருக்கும், சர்வரில் சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கொடுத்துட்டா என்ன செய்கிறது, அக்ரி கொடுத்துட்டா வேறு வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய சேட்டிங் ஆப்பை நீங்கள் மாற்றிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் நிறையா இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ஆப்பு சிக்னல் அப்படின்ற ஆப்பு. உண்மையாக சொல்லணுன்னா இது வாட்ஸ்அப்போட நிறைய ஃபெசிலிட்டியோடு இந்த ஆப் இருக்குது. இந்த ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். நான் இதை பற்றி உங்களுக்கு தாராளமாக சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன். இதில் வாட்ஸ்அப் மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப் அப்படின்னா டெலகிராம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டெலகிராமை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ டெலகிராமை நிறைய பேர் இது யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஆப் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டெலகிராமுக்கு கூட மாறிக்கலாம். டெலகிராம் கூட ஒரு நல்ல ஆப் தான். இப்போ ஒரு வேளை அக்ரி கொடுத்துட்டா என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி கொடுத்துட்டா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நினச்சிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுதான் பண்ண முடியும். இப்போ உண்மையாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் டீட்டெயில் எடுக்கிறோன்னு சொன்னதுக்காகவே நம்ம இவ்வளோ பயப்படுறோம்ல. இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் புதுசாக வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு மொபைல் ஃபோனில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் இல்லையா? இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் என்றைக்காவது படிச்சிருக்கீங்களா? அதில் கூட உங்களோட மொபைலோட டேட்டாஸை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. அது தெரியாமல் நம்ம இத்தனை நாள் அக்ரி கொடுத்துட்டு இந்த மொபைலை இத்தனை வருஷம் யூஸ் பண்ணியிருக்கோமே. நம்ம இப்போலேருந்து நம்மள்ட்ட சொல்லிவிட்டு இந்த வாட்ஸ்அப்காரங்க செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சொல்லாமல் செஞ்சாங்க, இப்போ சொல்லிவிட்டு செய்கிறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் ஒருவேளை சேஃப்டி முக்கியம்னு நினச்சிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. என்னோடய சஜஷன் என்னென்னா, முக்கியமான மெசேஜஸ்க்காக மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று, ட்ரான்சாக்ஷன் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் பண்ணாதீங்க. இப்போ ஒரு வேளை சேஃப்டி முக்கியம்னு நினச்சிங்கன்னா February 8 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சேனலில் கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.